10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g சேர்ப்பு h என காட்டுக. சப்டிவிஷன் 1 f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1, h of x equal to x square. Subdivision 2 f of x equal to x square, g of x equal to 2x, h of x equal to x plus 4. Subdivision 3 f of x equal to x minus 4, g of x equal to x square, h of x equal to 3x minus 5. அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற f of x, g of x, h of x மதிப்புகளை வச்சு f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g சேர்ப்பு h என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியாப்பா? தீர்வு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை எழுதிக்கணும். சரியாப்பா? f of x x minus 1, g of x 3x plus 1, h of x x square. கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க? f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g சேர்ப்பு h. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? f சேர்ப்பு g f of g of x. g of xோட மதிப்பை எழுதிக்கணும். 3x plus 1, f of 3x plus 1. fங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல 3x ப்ளஸ் 1ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? 3x ப்ளஸ் 1 மைனஸ் 1, 3x ப்ளஸ் 1 மைனஸ் 1, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் 3x. f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g h of x. h of xோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். h of xோட மதிப்பு என்னப்பா? x ஸ்கொயர். சரியா? f சேர்ப்பு g x ஸ்கொயர். f சேர்ப்பு gல xங்கிற இடத்துல x ஸ்கொயரை பிரதியிடணும். நம்ம 3xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அங்கே xக்கு பதிலாக x ஸ்கொயரை பிரதியிடணும். f சேர்ப்பு g சேர்ப்பு h 3x ஸ்கொயர். இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே g சேர்ப்பு hன்னு இருக்குது. g சேர்ப்பு h g of h of x. h of xோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். g of x ஸ்கொயர். ஜிங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயரை பிரதியிடணும். சரியாப்பா? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அடுத்து f சேர்ப்பு g சேர்ப்பு h கண்டுபிடிக்கணும். சரியா? f of g சேர்ப்பு h. g சேர்ப்பு h கண்டுபிடிச்சிருக்க மதிப்பை இங்கே பிரதியிடணும். f of 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. fங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 பிரதியிடணும். சரியாப்பா? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1, ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் 3x ஸ்கொயர். f சேர்ப்பு g சேர்ப்பு h 3x ஸ்கொயர். இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சமன்பாடு 1 என்னப்பா வந்தது? 3x ஸ்கொயர். சமன்பாடு 2ம் 3x ஸ்கொயர். அப்படின்னா சமன்பாடு 1 சமன்பாடு 2. f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g சேர்ப்பு h என்பது சரிபார்க்கப்பட்டது. செகண்ட் சப்டிவிஷன் f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g சேர்ப்பு h. இதை தான் கண்டுபிடிக்கணும். f of x x ஸ்கொயர், g of x 2x, h of x x plus 4. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். f சேர்ப்பு g f of g of x. g of xோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். f of 2x. fங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல 2xன்னு பிரதியிடணும். சரியாப்பா? 2x த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். 2 ஸ்கொயர்னா 4, எக்ஸ் ஸ்கொயரை அப்படி எழுதிடணும். 4x ஸ்கொயர். f சேர்ப்பு g சேர்ப்பு h கண்டுபிடிக்கணும். இப்போ f சேர்ப்பு g சேர்ப்பு h f சேர்ப்பு g h of x. இப்போ h of xோட மதிப்பை இங்கே பிரதியிடணும்.
எக்ஸ் ப்ளஸ் 4 சரியா. எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4. எஃப் சேர்ப்பு ஜியில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4ங்கிற மதிப்பை பிரதியிடணும். நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்லப்பா 4x², அந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4 பிரதியிடணும். 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் என்ன மாடலில் இருக்குப்பா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. விரிச்சு எழுதுனா a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab சரியா. இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயரை விரிச்சு எழுதுனீங்கன்னா 4 இன்ட்டு x² ப்ளஸ் 4² ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4. 4 அப்படி எழுதிக்கணும். 4 இன்ட்டு x², 4² 16 ப்ளஸ் 16 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2x இன்ட்டு 4 8x சரியா. இப்போ 4 ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற உறுப்புகளோட பெருக்கணும். 4x² ப்ளஸ் 16 64 ப்ளஸ் 8x இன்ட்டு 4 32x. x² x அப்படிங்கிற ஆர்டரில் இதை மாற்றி எழுதணும். 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 64. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் = 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 64. சமன்பாடு 3ன்னு குறிச்சிக்கணும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சரியாப்பா. ஜி சேர்ப்பு ஹைச் = ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ். ஹச் ஆஃப் எக்ஸோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4. ஜிங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4 பிரதியிடணும் சரியாப்பா. 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. 2 எக்ஸ் ப்ளஸ் 4ஓட பெருக்கணும் சரியா. 2x ப்ளஸ் 4 2 8 8. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச் = எஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹச் ஆஃப் எக்ஸ். ஜி சேர்ப்பு ஹச் ஆஃப் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் 2x ப்ளஸ் 8ன்னு. அப்போ அதை இங்கே பிரதியிடணும். எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் 8. எஃப்ங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல 2x ப்ளஸ் 8 பிரதியிடணும். 2x ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர். இது எந்த மாடலில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2abன்னு விரிச்சு எழுதணும். இங்கேயும் 2x ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயரை விரிச்சு எழுதுனீங்கன்னா 2x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8² ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 8. 2x த ஹோல் ஸ்கொயர்னா 2² x²ன்னு அர்த்தம். 2² 4 4x² சரியாப்பா. ப்ளஸ் 8² 64ன்னு வரும் சரியாப்பா. 64 எழுதிக்கணும். ப்ளஸ் 2 இன்ட்டு 2x 4x, 4x இன்ட்டு 8 32x சரியா. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் = 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 64. மூணாவது சமன்பாடு என்னப்பா கண்டுபிடிச்சோம்? 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 64ன்னு கண்டுபிடிச்சோம். அதே தான் இங்கேயும் இருக்குது. 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 64. சமன்பாடு 3 = 4. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் = எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் என்பது சரிபார்க்கப்பட்டது. அதுக்கடுத்து தேர்டு சப்டிவிஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் = எக்ஸ் மைனஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸ் = x², ஹச் ஆஃப் எக்ஸ் = 3x மைனஸ் 5. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் = எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரியா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எஃப் சேர்ப்பு ஜி = எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். எஃப் ஆஃப் x². எஃப்ங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல x² பிரதியிடணும் சரியா. x² மைனஸ் 4. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் = எஃப் சேர்ப்பு ஜி ஹச் ஆஃப் எக்ஸ். ஹச் ஆஃப் எக்ஸோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் 3x மைனஸ் 5. எஃப் சேர்ப்பு ஜிங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 5 பிரதியிடணும் சரியா. இங்கே x² மைனஸ் 4ன்னு கண்டுபிடிச்சிக்கோம்ல, அங்கே எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 5ன்னு பிரதியிடணும் சரியாப்பா. 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் என்ன மாடலில் இருக்குன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. விரிச்சு எழுதுனீங்கன்னா a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab. இங்கே 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயரை விரிச்சு எழுதுனீங்கன்னா 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
5 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3x இன்ட்டு 5 மைனஸ் 4. 3s த ஹோல் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். 3 ஸ்கொயர்னா 9, 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5 25 மைனஸ் 2 இன்ட்டு 3 6, 6 இன்ட்டு 5 30, எக்ஸ் இருக்கிறதுனால சேர்த்து எழுதிக்கணும். மைனஸ் 30x மைனஸ் 4 ப்ளஸ் 25லேருந்து மைனஸ் 4 போச்சுன்னா 21. சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிற மாடலில் மாற்றி எழுதணும். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. இதை சமன்பாடு 5ன்னு எழுதிக்கணும். சரியா? இப்போது ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். g சேர்ப்பு h = g of h of x. h of xோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். g of 3x மைனஸ் 5. ஜிங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துல 3x மைனஸ் 5 பிரதியிடணும். 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். இது என்ன மாடலில் இருக்குன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. விரிச்சு எழுதணும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரியாப்பா? இப்போ 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயரை விரிச்சு எழுதுனீங்கன்னா 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3x இன்ட்டு 5. 3x த ஹோல் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். 3 ஸ்கொயர்னா 9, 9x ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா 25 மைனஸ் 3 6 6 30, எக்ஸை சேர்த்து எழுதிக்கணும். 30x. சரியா? இப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிற மாடலில் மாற்றி எழுதணும். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச்சை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹைச். சரியா? எஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹைச்னா ஜி சேர்ப்பு ஹைச்சை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. எஃப்ங்கிற சார்பில் எக்ஸுங்கிற இடத்துக்கு 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 பிரதியிடணும். சரியா? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 மைனஸ் 4, 25லேருந்து 4 போச்சுன்னா 21. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. சமன்பாடு 5 என்னப்பா கொடுத்துருக்குறாங்க? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. சமன்பாடு 6ம் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. சமன்பாடு 5ம் 6ம் சமமாக இருக்குது. அப்போ சமன்பாடு 5 = சமன்பாடு 6. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் = எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச் என்பது சரிபார்க்கப்பட்டது. சப்டிவிஷன் 1 2 3 மூணையும் கண்டுபிடிச்சாச்சு, சரிபார்த்தாச்சு. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.